அல்ஹம்துலில்லாஹ். உடன்குடியில இருந்து உங்கள் அபு. இப்ப நீங்க வெளியூர்ல இருக்கீங்க, சொந்த ஊருக்கு போறீங்க அப்படின்னு சொன்னா உங்க சொந்த பந்தங்களை எல்லாரையுமே பார்க்காம என்ன செஞ்சிடாதீங்க, போயிடாதீங்க. இன்னைக்கு நிறைய பேரு சொந்த ஊருக்கு வரோம், நம்ம சொந்தங்களை எல்லாம் பார்க்காம என்ன செஞ்சிடறோம், போயிடுறோம். அதாவது மெனக்கெட்டு ஒரு 10 நாள் 5 நாள் இருக்கிறதுக்கு வந்தா கூட நெருங்கிய உறவுகளை நாம பாக்குறது இல்லை, நேரம் இல்லைன்னு ஒரே வார்த்தையில சொல்லி முடிக்கிறோம். கண்டிப்பா அப்படி சொல்லாதீங்க. எல்லா சொந்தங்களையும் சந்திச்சுட்டு போங்க. ஏன் அப்படின்னா சில நேரங்கள்ல ஒரு வார்த்தையை கூட நம்ம பயன்படுத்துவோம், இவங்களதான் நம்ம எப்பவுமே பார்ப்போமே அப்படின்னு சொல்லி. ஒருவேளை நீங்க சென்னையில இருந்து அவங்க சென்னைக்கு வருவாங்க, இல்லைன்னா நீங்க வந்து அவங்கள பார்ப்பீங்க. அப்படிங்கிற நேரத்துல கூட நீங்க ஒரு வார்த்தையில இந்த வார்த்தையை சொல்லி முடிப்பீங்க, எப்போதும் தான் அவங்கள பார்ப்போமே அப்படின்னு. எப்பவுமே பார்க்காத ஒரு காலம் உண்டு எல்லாருக்குமே. அதனால பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்குதுன்னா கண்டிப்பாக சொந்தங்களை பாருங்க. சொந்தமும் உறவுங்கிறது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. சந்தோஷமா பேசி சிரிக்கிறதுக்கு மட்டும் உறவுகள் இல்லை, எல்லா விஷயங்களையும் பங்கெடுக்கிறவன் தான் உறவு. அப்படிங்கிறத நாம என்ன செய்யணும், ஒரு காலத்திலையும் மறந்துடக்கூடாது. சொந்தங்களை அறிஞ்சு தேடி அவங்களோட இணக்கத்தோட வாழுங்க. உறவுகளை இணைத்து வாழ்வது என்பது வாழ்வாதாரத்தையும் விசாலப்படுத்தும், வாழ்நாளையும் நீட்டிக்க செய்யும். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்றாங்க. அந்த அடிப்படையில உறவுகளோடு இணைந்து வாழக்கூடிய நல்ல மக்கள் அல்லாஹ் என்னையும் உங்களே ஆக்கட்டும்.